ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டே இன் தாம்பரம் ஜங்ஷன். தாம்பரத்துலேருந்து செகண்ட் டைம் நம்ம இங்கேருந்து டிபார்ட் ஆக போகிறோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் செங்கோட்டை போட்டிருந்தோம், அதுக்கு பயங்கரமான சப்போர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோங்க. தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க என்னடா தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்கிற இந்த டைமுக்கு ட்ரெயின் இருக்கான்னு நினைப்பீங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, சென்னை எக்மோர்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகணுன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் மங்களூர் எக்ஸ்பிரஸுங்க. நைட்டு கிளம்புவானுங்க, அதை விட்டுட்டோம்னா வேறு ஆப்ஷனே இல்லை. பட் இப்போ பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு ஸ்பெஷல் வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வண்டியில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாங்க. சரி வாங்க தாம்பரம் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா செம பிஸியான டைமுங்க. ஏன்னா எல்லாம் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு வரக்கூடிய தேர்ஸ்டே மார்னிங் தாங்க இருக்கும். செம பிஸியான ஸ்டேஷனுங்க தாம்பரம். காலைல ஒரு சூப்பரான டீயை சாப்பிட்டு நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாங்க. நம்ம 7th பிளாட்ஃபார்ம் இறங்குறோம். நம்ம தலையை வந்து சூப்பராக நிற்கிறான். வாப்சன் வெள்ளராஜா ஈரோடு தாங்க. இப்போ தான் நேற்று நைட்டு தாங்க நம்ம கோயம்புத்தூரில் கிளம்பி இங்கே 5:20 வந்தாங்க. மறுபடியும் இங்கே 7:30 கிளம்பி நம்ம கோயம்புத்தூர் வந்து 4:30 போகிறாங்க. இதுதாங்க இந்த வண்டியோட ஷெடியூலு. இப்போ வந்து லோக்கல் ஷாட் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ட்ரெயினோட அன்ரிசர்வ் கோச் வந்து இப்போ எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துடலாங்க. இந்த ட்ரெயின் ட்ராவலையும் நம்ம அண்ணா ஜாயின் பண்ண போகிறாரு. பார்த்திங்கன்னா அண்டர்சர்லாம் க்ரௌடுங்கிற அளவுக்கு சுத்தமாக இல்லைங்க. ஏன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு எல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரவங்க. நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். இங்கே எப்படி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் கோயம்புத்தூர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் செம்ம கடுப்பு. தாம்பரம் செங்கோட்டை கிளம்பிட்டாங்க, அப்படியே பிட்லைன் கொண்டு போயிடுவாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் 2 கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா 3 கோச் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி எக்கனாமி 12 கோச் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி வந்து 3 கோச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அன்ரிசர்வ் இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வண்டியோட கோச் லேஅவுட். சும்மா பலன்னு இருக்குது பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்லீப்பர் போயிடலாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய கோச் பார்த்தீங்கன்னா S2 ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கோம். இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 440 ரூபாங்க. இது ஒரு ஸ்பெஷல் வண்டிங்கிறனால 440 ரூபா. மற்ற வண்டி சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் போகிறக்கெல்லாம் 325 ரூபா தாங்க வரும் நார்மல் ஃபேர். இப்போ நம்ம S2ஓட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துடலாங்க. திருத்த மக்களே, ராப்சவன் இருந்தாங்க, அவன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கே தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு இந்த துக்லகாபாத் பேக் 9 தாங்க ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு இருக்க போகுது. அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் கோச் பார்த்துடலாங்க. அண்டர்ஸ்டாண்டை பொறுத்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுங்க. பிகாஸ் இது வந்து தாம்பரத்துலேருந்து நான் ரூட்லாம் போக வண்டி கிளம்புனே இந்த வண்டி எப்படி ரூட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சும்மா அண்டர்ஸ்டாண்டை பார்க்க வந்தேன். ஓகே தான், நாட் பட் அப்படியே ஸ்லீப்பருக்குள்ளே வந்தாச்சுங்க. அதே மாதிரி தாங்க இந்த வண்டியில் புக்கிங்க்கு வந்து 2 ஸ்லீப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதை கோச்சில் எயிட் பார்த்தோம்னா புக்கிங்க்கு வந்து மொத்தம் 3 ஸ்லீப்பருங்க. இது 3ஆவது ஸ்லீப்பரு. நம்ம கோச் வந்து இதுக்கு பக்கத்து கோச் S2க்குள்ளே வந்தாச்சுங்க. நமக்கு கிடச்ச ரூம், ஸோ சாரி ப்ரோ வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. நமக்கு கிடச்ச சீட்டு பார்த்திங்கன்னா 73. நம்ம அண்ணாவுக்கு வந்து இந்த 79. இன்றைக்கி சூப்பராக கிராசிங்கெல்லாம் எடுத்து மாஸ் பண்ணலாம். நம்ம கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 தாங்க போட்டிருக்கான். ஸோ பொறுமையாக ஏகப்பட்ட நேரம் இருக்குங்க நம்ம கவர் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் என்ன நிற்கிறான்ட்டு தமிழ் சங்கமும் எக்ஸ்பிரஸுங்க. நான் நினச்சேன்னா நமக்கு அந்த ரேக்கு தான் தருவேன்னு நினச்சேன்.
பட் நமக்கு சேஞ்ச் பண்ணி வேறு ரேக் கொடுத்துட்டாங்க. இது எந்த வண்டியோட ரேக்குன்னு தெரில. இன்னும் வண்டி கிளம்புறதுக்கு எவ்வளோ ஒரு 4 minutes தாங்க இருக்குது. 7:30க்கு ஷார்ப் டிபார்ச்சர் இருக்குன்னு நினைக்கலாம். ஷார்ப்பாக 7:42க்கு டிபார்ட் ஆயாச்சுங்க. ஒரு 12 minutes டிலேயில் தாம்பரத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்படியே வண்டி தாம்பரத்தை கிளம்பும்போது இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 06085 தாம்பரம் டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பொங்கல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 525 கிலோமீட்டரை 9 மணி நேரத்தில் கவர் பண்ணுதுங்க. அதுவும் 8 ஹால்ட்டுங்க. தாம்பரத்துலேருந்து அப்படியே பியூட்டிஃபுல்லாக மார்னிங் சன்ரைஸில் டிபார்ட் ஆயாச்சுங்க. உனக்கு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எக்மோர் தாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராக் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு மேலே ஒரு ட்ரெயினில் ஒர்க் என்னங்க வேணும் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் தின்சுக்கி எக்ஸ்பிரஸுங்க. இந்த வண்டியிலலாம் கண்டிப்பாக ஜேர்னி பண்ணுங்க. எனக்கும் லாங் ட்ரிப்பெல்லாம் போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. பட் நமக்கான டைமும் செட் ஆக மாட்டேது, டேட்டும் செட் ஆக மாட்டேதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற லொக்கேஷனை முடிக்கணுங்க. அதுதான் நம்மளோட லைஃப் டைம் டார்கெட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒரு ஸ்டேட்டாக அப்புறம் ஒரு கண்ட்ரியாக முடிக்கலாம். சென்னை எக்மோருங்க. நம்ம சென்னை எக்மோருக்கு முன்னாடி ஸ்டேஷனால சேக்பேட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை எக்மோர் தாங்க. ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் டைம் நினைக்கிறேன் சென்னை எக்மோர் போகிறேன். அங்கேருந்து கிளம்பலாம். அங்கே வந்துட்டு தான் டிடிஎல்லாம் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கூட்டம் வந்து அவ்வளோக்கா ஃபுல் இல்லைங்க தாம்பரத்தில். சென்னை எக்மோரில் மோஸ்ட்லி ஃபுல்லாகிருன்னு நினைக்கலாம். ஏன்னா நாங்கள் ஐஆர்டிசியில் பார்த்தா எல்லாமே புக்கிங் ஃபுல்லுன்னு தான் வந்துச்சு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சென்னை எக்மோர் வந்திருக்காங்க. எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் அஃபீஷியலாக இங்கே தாங்க முக்கால்வாசி பேர் போட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா பெரம்பூர். இப்போ இந்த வண்டியோட ரூட் பார்த்துலாங்க. தாம்பரத்துலேருந்து டிபார்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சென்னை எக்மோருங்க. அப்புறம் பெரம்பூர், காட்பாடி, அரக்கோணம், சேலம், ஈரோடு, திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூருங்க. 9 ஹால்ட்டு.
அப்படியே ஆப்போசிட்டில் சென்னை சென்ட்ரல் தெரியுது பார்த்தீங்களா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். கடல்லேருந்து ரொம்ப பக்கத்தில் போயிட்டுருக்குங்க. அங்கே இருக்கிறது பூராமே ஹார்பர் தாங்க. இது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஈரோட்லேருந்து சென்னை சென்ட்ரல் வர ஏற்காடு எக்ஸ்பிரஸுங்க. இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டைங்க. இந்த வண்ணாரப்பேட்டை, இந்த ராயப்பேட்டை அதெல்லாமே படத்தில் தாங்க. இந்த ராயப்பேட்டை வந்து அநேகன் படத்தில் ஃபேமஸ்ஸு. இது வண்ணாரப்பேட்டை. இப்போ நம்ம இந்த பாட்டு வண்ணாரப்பேட்டையில் அந்த சாங்லாம் இதுலேருந்து தாங்க. எனக்கு பேசிக்காக இப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த லைன் பார்த்திங்கன்னா நார்த்து போகிறதுங்க, விஜயவாடா. வியாசர்பாடிக்கு முன்னாடியே நம்ம பெரம்பூர் லைன் ஜாயிண்ட் ஆகிருங்க. இந்த நார்த் சைட்லேருந்து வருது. நம்ம நார்த்து போகணுன்னா அந்த லைனில் போய்க்கலாங்க. கூடூர், விஜயவாடா அதுக்கெல்லாம் அந்த லைன் தெரியும். இப்போ நம்ம பெரம்பூர் வந்துடுவாங்க வியாசர்பாடி வழியாக. பார்த்திங்கன்னா பெரம்பூர்லேருந்து நம்ம சென்னை சென்ட்ரல் போகிறதுக்குங்க. சும்மா பலன்னு இருக்குங்க எக்கனாமிக் கோச் எல்லாமே. அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. நான் ஏன் செம டிப்ரெஷனாக இருக்கேன்னா, நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறக்கும் இப்போக்கும் கிளாரிட்டி ஆகட்டும், ஸ்பீச் ஆகட்டும் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த OnePlus ஃபோன் வந்து ஏகப்பட்ட சொதப்பல் ஆயிடுச்சுங்க. அதனால தாங்க. சரி வாங்க, வண்டி கிளம்பிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்டோரியை பார்க்கலாம்.
ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தீங்களா, அதாங்க நம்ம திருப்பதி லைனு. காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கே ஒரு 4 மினிட்ஸ் நமக்கு ஹால்ட் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ லஞ்ச் டேரெக்டாக சாப்பிட்லான்னு சொல்லி ஐஆர்டிசி கேட்ரிங்கில் புக் பண்ணலாம் நினச்சோம். பட் சேலமில் அவ்வளோக்கா கடையில். ஸோ ஈரோட்டில் நம்ம ஐஆர்டிசியில் புக் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்தோடனே ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒரு சின்ன உறக்கத்துக்கு அப்புறம் ஜோலார்பேட்டைக்கு ரீச் பண்ணியாச்சு. ஒரு 40 மினிட்ஸ் ஒரு கொஞ்சம் டிலேல தான் வந்திருக்கேன். நான் சின்ன தூக்கம் தூங்கினால எடுக்க முடியலைங்க. நடுவில் ஒரு 4 கிராசிங் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சேலம் தாங்க. சேலத்தில் ஹால்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஈரோடு, அப்புறம் நம்ம திருப்பூர், அப்புறம் கோயம்புத்தூருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா ஏலகிரி மலை. அப்படியே கிளம்பலாம் நம்மளும். செம தூக்குங்க ஒரு ஸ்டாப்புக்கு. இனி ஜோலார்பேட்டையில் ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணுறேங்க. உனி நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து மொபைல் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுங்க. டீ லவர்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொம்முடியில் வந்து ட்ராக் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குங்க. அதனால் ஒரு 42 நிமிஷம் டிலேவாக போயிட்டுருக்கோம் சேலத்துக்கு. அப்படியே ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணுறோம் பொம்முடியை.
ஹவர் டிலேவாக நம்ம வந்தாச்சுங்க ஈரோடு. இங்கே தான் ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கோம். அவங்க வெளியே வர சொன்னாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஐ திங்க் ஸோ இவங்க தான் நினைக்கிறேன் பார்சல் வச்சுருக்காங்க. ஆமாம், இவங்களே தான். நம்ம ஃபுட்டு வாங்கிடலாங்க. அவங்க ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்கன்னு தெரில, கேட்டு வாங்கலாம். இவங்க நம்ம புக் பண்ண ஃபுட்டு வந்துருச்சுங்க. சுரபியிலேருந்து ஆர்டர் போட்டிருங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேங்க. இதாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து சாம்பார் சாதங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேஷனில் வாங்கினது. அண்ணா ஓப்பன் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா மிக்ஸ் மீல்ஸ் தாங்க வாங்கினது. இது வந்து டொமேட்டோ ரைஸு, அப்புறம் கர்ட் ரைஸ், அப்புறம் சாம்பார் சாதம். ஈரோடு 1 hour ஆச்சுங்க டிலே. ஈரோடு வந்து ரீச் பண்ணியாச்சு 1 hour. இப்போ டிபார்ட் ஆகிடுச்சுங்க. நான் சாப்பாடு வாங்க 1 நாளே கொடுக்க முடியல. இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அளவுக்கு போகுதுங்க. என்ன வண்டின்னு தெரியல, ஆல்கோ போட்டு போகலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாங்க. அது நடுவில் 2 கிராசிங் இருக்குது. சாப்பிட்டு நாங்கள் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் மீட் பண்ணலாம். ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ருக்கோங்க. ஃபுட்டோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் வாங்கியிருந்தேங்க. டொமேட்டோ ரைஸு, கர்ட் ரைஸு, அப்புறம் சாம்பார் ரைஸ். அண்ணா வந்து சாம்பார் ரைஸ் வாங்கியிருந்தாரு. ரெண்டுமே டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடலையா, ஃபுல் திருப்தியான மீன் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சுரபி ஹோட்டல் தாங்க. பிஎன்ஆர் போட்டிங்கன்னாவே அந்த ஹோட்டல் வாங்க. நீங்கள் ஈரோட்டில் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஈரோடு அண்ட் சேலம் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல ஹோட்டலாக தாங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. மக்களே என்ன சோகன்னு பார்த்துக்கோங்க. நடுவில் கூச்சு நிற்கிறான். நம்ம கோவை உள்ள வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கோவையை பார்க்க முடியாதுங்க. கோவையை பார்த்தாச்சுங்க. கூட்டத்தை பாருங்களேன், எவ்வளோ இருக்குங்க. பயங்கரமாக இருக்குங்க. நம்ம கோவையில் எப்பயுமே கூட்டம் இருக்குங்க. அது வீக் டேஸ் ஆகட்டும், வீக்கெண்ட் ஆகட்டும், எல்லா நாளும் கோவையில் கூட்டம் இல்லாமல் பார்க்கவே முடியாதுங்க. திருப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. 1 மணி நேரம் 5 நிமிஷம் டிலேயில் வந்திருக்காங்க. பாப்பா கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. இப்போயே மணி 4 ஆச்சு. 4:30 ஷெட்யூலு. ஒரு 5 o'clock போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறதை பார்ப்போம். ஃபைனலி 2 பேரும் மூவ் ஆயிடுச்சுங்க. வண்டியோட கிராசிங்கும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி வராங்க. அவனாவது கிராசிங் பார்த்துடலாம். ஏன்னா சும்மா சில்லுன்னு போகிறானுங்க எல்லாருமே.
அப்படியே நான் மேட்டுப்பாளையம் லைன் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா. நானும் எல்லா வீடியோவில் சொல்கிறேன், நீங்களும் கேட்டு இருக்கீங்க, பழகிடுச்சு மக்களே. வடகோயை ஸ்கிப் பண்ணியாச்சுங்க. இது வேறு எந்த ட்ரெயினும் இல்லைங்க, பாரத் கௌரவங்க. நம்ம நாகர்கோவில் வண்டியில் கிளம்பும் போதும் இங்கேயே நின்றுருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் இங்கேயே நின்றுருக்குங்க. இதாங்க நார்த் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. நம்ம ஊர் தாங்க. எஸ், நம்ம புரூக்ஸ் தாண்டி வந்தாச்சுங்க. ஸோ நமக்கு ஹால்ட்டு தரமாட்டாங்க. பிளாட்ஃபார்ம் 4 தான் நினைக்கிறேன், ஏன்னா ரைட்டு கட் ஆகிட்டான். எப்பயுமே இப்படி ரைட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் போகாதுங்க, ஒன்றா 3, 4, 5 தான் போவாங்க. சரிங்க, நமக்கு ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதாங்க சொல்லிகிட்டு இருந்தேன், எப்போவுமே அந்த ட்ராக்கில் போச்சுன்னா 1, 2ங்க, இந்த வழியாக போச்சுன்னா 3, 4, 5ங்க. அது கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் உள்ளே போயிட்டுருக்கோங்க. ஃபைனல் எண்டு கால் நம்ம ஸ்டேஷனில் இறங்கிட்டு பேசிக்கலாங்க. ஆஃப்டர் ஒரு 4 நாள் கழித்து மறுபடியும் கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. மண்டே நைட் ஏறியிருந்தோம், இன்றைக்கி தேர்ஸ்டேஸ் ஈவினிங்க. ஒரு சூப்பரான சீரீஸுங்க இது. ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 4:30, நம்ம வந்திருக்கிறது ஒரு 4:51க்கு வந்திருக்காங்க. ஒரு 21 மினிட்ஸ் டிலேங்க இருப்பீங்க. காலைல 7:30க்கு ஆரம்பித்த ஜர்னி 4:30க்கு வர வேண்டியது நம்ம ஒரு 21 மினிட்ஸ் டிலேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வண்டியை நம்ம தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூர் விட்டுருக்காங்களா, அதுவும் இந்த ரூட்டில் வரணுங்க. விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி அந்த வழியில் விட்டால் இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் ஆகுங்க. தாம்பரத்துக்கு இப்போதைக்கு ஒரு வண்டி தாங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, மங்களூர்லேருந்து சென்னை எக்மோர் போகிறாங்க. கோயம்புத்தூரில் இருந்து மெயின் லைன் வழியுமா, அதாவது எப்படி இந்த தஞ்சாவூர், சிதம்பரம், மயிலாடுதுறை அப்படி போய் விழுப்புரம் ஜாயின் பண்ணுவாங்களே, அந்த ரூட்டில் சென்னைக்கு ஒரு வண்டி விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறையா கிராசிங்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட 4 நாள் கழிச்சு நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. செம்ம ஜேர்னியாக இருந்துச்சு இந்த ஜேர்னி. ஒவ்வொரு சீரீஸும் மேலே லைனாக வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.